இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஒரு பெண் ஒரு குடும்பத்தின் தலைவி ஞானமாய் செயல்படுவாளானால் அந்த குடும்பம் கட்டப்படும். ஒரு குடும்ப தலைவியினிடத்திலே ஞானம் இல்லை என்றால் அந்த குடும்பம் இடிந்து போய்விடும். உலகத்தார் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு பெண் ஞானமாய் திறமையாய் செயல்படுவார்களானால் நிச்சயமாக அந்த குடும்பம் கட்டப்படும். வேதாகமத்தில் அநேக பெண்களினாலே அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அநேக பெண்களினாலே அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணினுடைய ஞானத்தினாலே தன்னுடைய குடும்பத்தை கட்டின ஒரு பெண்ணை குறித்து இந்த நாளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். இந்த தீர்க்கதரிசிகளிலேயே பிரதானமான தீர்க்கதரிசி யார்? எலியா. தீர்க்கதரிசி அப்படின்னாலே நம்ம முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது யார்? எலியா. தீர்க்கதரிசிகளின் தலைவர் யார்? எலியா. இது வேதாகமத்தில் இல்லை, ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு உதவி ஊழியன் இருந்தார். அவர் பேர் என்ன? எலிசா தீர்க்கதரிசி. இந்த எலியா தீர்க்கதரிசி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். எலிசா தீர்க்கதரிசி தனக்கென ஒரு உதவி ஊழியனை ஏற்படுத்துகிறார். அவருடைய பெயர் என்ன? கேயாசி. இந்த எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல சூனேம் என்கிற ஒரு பகுதியிலே ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். இந்த பெண்ணை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பெண்ணினுடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. இந்த பெண் சூனேம் ஊரை சார்ந்தவள் என்றபடியினால் சூனேமியாள் என்று இவர் அழைக்கப்படுகிறாள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை மாத்திரம் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சூனேமியாளை குறித்து வாசிக்க வேண்டுமானால் அநேக நல்ல குணங்கள் இந்த ஸ்திரீனிடத்திலே காணப்பட்டது. அதுல குறிப்பாய் 3 குணங்களை மாத்திரம் இந்த நாளில் என்ன செய்ய போறோம்? நாம் தியானிக்க போகிறோம். இந்த சூனேம் அப்படின்றது ஒரு இடத்தின் பெயர். அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவள் தான் இந்த சூனேம் ஊர் பெண். இவங்க யாரு? மிகப்பெரிய பணக்காரங்க. இவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இவங்களுக்கு அநேக ஆண்டுகளாக குழந்தை இல்லை. இவங்களுடைய கணவன் மிகவும் வயது சென்றவர். இது போன்ற அநேக காரியங்களை இவரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். இந்த சூனேம் ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், அந்த பெண்ணுக்கு ஒரு அடைமொழியை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பெண் எப்படிப்பட்டவர்களாம்? கனம் பொருந்தின ஒரு பெண். இந்த பெண்ணினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு சொன்னேன்? இவங்க ஒரு பணக்காரங்க அப்படின்னு சொன்னேன். பொதுவாகவே ஒருத்தவங்ககிட்ட பணம் இருந்தா என்ன இருக்காது? குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பணம் இருக்க இடத்துல என்ன இருக்காது? குணம் இருக்காது. ஆனால் இந்த பெண்ணை குறித்து வாசிக்கிறோம், இவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள். இவருடைய கணவன் மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருந்தாரு. ஆனால் இந்த பெண் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? கனம் பொருந்தின ஸ்திரீயா இருந்தார்கள். ஜனங்கள் மத்தியிலே மதிக்கக்கூடிய பெண்ணாய் இந்த பெண் காணப்பட்டார்கள். அநேகர் இவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து வந்தார்கள். அந்த காலத்துல பார்த்தோம்னா பெண்களை என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. இந்த வேதத்துல எழுதும் போது கூட பாருங்க, இவ்வளோ கனம் பெற்ற ஒரு ஸ்திரீயினுடைய பெயர் அங்கே எழுதப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த பெண் எப்படி இருந்தாங்களாம்? மற்றவர்களால் கனம் பெற்றவர்களாக இந்த பெண் காணப்பட்டார்களாம். அப்படியானால் இந்த பெண்ணிடத்திலே காணப்பட்ட குணங்கள் என்ன? மக்கள் ஏன் இவளை மதித்தார்கள்? இதை குறித்து ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் நம்ம தியானிப்போம். முதலாவது, இந்த பெண்ணிடத்துல காணப்பட்ட குணம் என்னன்னு சொன்னா, ஊழியர்களை நேசிக்கக்கூடிய, ஊழியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த பெண் காணப்பட்டாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம்
அங்கே போஜனம் பண்ணும்படி வந்து தங்குவான். இங்கே வாசிக்கிறோம், எலிசா அந்த வழியே ஊழியத்துக்கு வரும்போது இந்த பெண் என்ன செய்றாங்க? ஐயா ஐயா, எங்க வீட்டுக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட வர்றீங்களா? உடனே அந்த எலிசா என்ன செஞ்சிருப்பாரு? ம் மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, வீட்டில் சிக்கன் மட்டன் எல்லாம் இருக்கும், உடனே போய் ஒரு வெட்டு வெட்டிடும் அப்படின்னு நினைச்சாரா? அவர் சொல்றாரு, இல்லம்மா இருக்கட்டும், நான் என்ன செய்றேன், இன்னொரு முறை வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் இங்க ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண் என்ன செஞ்சாங்களாம்? அந்த எலிசாவை வருந்தி கேட்டுக்கொண்டார்களாம். அவங்க வருந்தி கேட்டுக்கொண்டதன் நிமித்தமாக இப்ப எலிசா என்ன செய்யறாரு? அவங்க வீட்டு சாப்பிட போறாரு. 2 பேருக்கும் இடையில நல்ல ஒரு ஐக்கியம் ஏற்படுது. இந்த எலிசாவுக்கும் அந்த சூனேம் ஒரு பெண் குடும்பத்துக்கும் இடையில நல்ல ஒரு ஐக்கியம் ஏற்படுது. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் என்ன செய்யணும்? என் வீட்டில தான் சாப்பிடணும். நீங்க ஊழியத்தை நிமித்தமா அநேக இடங்களுக்கு போறீங்க, எங்க பகுதிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன செய்யணும்? என் வீட்டில தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஊழியரை நேசிக்கக்கூடிய ஒரு தாயாக இந்த பெண் காணப்பட்டார்கள். இன்னும் ஒரு படி மேல போய் இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருவர் 10ஆம் வசனம் வாசியுங்கள். இந்த பெண் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் இந்த எலிசா தீர்க்கதரிசி நம்முடைய பகுதிக்கு வரும் பொழுது இவருக்கு நம்ம உணவு கொடுக்கிறோம், இவருடைய தேவையை சந்திக்கிறோம், இன்னும் ஏதாகிலும் இவருக்கு செய்ய வேண்டும் என்று இந்த பெண் ஆசைப்படுகிறார்கள். அப்ப தான் கணவன்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி ஒவ்வொரு முறையும் நம்ம ஏரியாவுக்கு வரும்போது நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாரு, அவருக்கு என்ன செய்வோம்? நல்ல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லி கணவன்கிட்ட சொல்றாரு. கணவனும் பாருங்க ரொம்ப நல்ல மனுஷன், அவர் என்ன செய்யறாரு? உடனே சம்மதிச்சிடுறாரு. உடனே 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த ஊழியக்காரருக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டுவோம், அதுல என்ன செய்வோம்? ஒரு நல்ல நாற்காலி, நல்ல ஒரு படுக்கை அறை, நல்ல ஒரு மேஜை, நல்ல ஒரு விளக்கை நம்ம என்ன செய்வோம்? பொருத்தி வைப்போம்னு சொல்லி ஒரு மிக ஞானமாய் செயல்படுகிறார்கள். ஒரு ஊழியரை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்பதை இந்த சூனேம் ஊர் பெண் என்ன செய்றாங்க? நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம யோசித்து பார்ப்போம், ஊழியக்காரங்களை ஓரமா வச்சிருவோம், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வர்றாங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய உபசரிப்பு எப்படி இருக்கும்? முத நாள் தட்டாறு புடாருன்னு இருக்கும். நம்ம தமிழர்கள் பண்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு தான் சொல்றாங்க. அப்ப முதல் நாள் எப்படி இருக்கும் விருந்து? தட்டாறு புடாருன்னு இருக்கும். 2வது நாள் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தம்பி என்ன செஞ்சானா, அன்னை வீட்டுக்கு விருந்துக்கு போனானா. அப்ப அம்மாட்ட கேட்குற, அம்மா அம்மா நான் எத்தனை நாள் கழிச்சு திரும்ப வரணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், உன் முகத்தை நீ எப்ப பார்க்குறையோ அப்ப என்ன செஞ்சிரு? வீட்டுக்கு வந்துரு அப்படின்னாங்களாம். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது, கண்ணாடியை பார்த்தா நம்ம முகம் தெரிய போகுது, முகத்தை பார்த்தா வீட்டுக்கு வந்துருன்னு அம்மா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி போறாரு. முதல் நாள் தடாறு புடாறு விருந்து, சிக்கன் அடிக்கிறாங்க, மட்டன் அடிக்கிறாங்க, மிகப்பெரிய விருந்து நடக்குது. மறுநாள் ஆகுது, மனைவி சொல்றாங்க, எங்க உங்க தம்பி எப்ப கிளம்புவாரு? இருமா இருமா, இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவான். மறுநாள் சிக்கன் மட்டன்ல இருந்து சாம்பாருக்கு மாறுது, மறுநாள் ரசத்துக்கு மாறுது. 4வது நாள் என்ன செய்றாரு? அவர் ஒரு தம்பி வந்து ரொம்ப ஆசையா இன்னைக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சாப்பிட வர்றாரு. வந்து பார்த்தா ஒரு தட்டுல சாதம், அதுல நிறைய தண்ணி. பார்க்குறாரு, இவருடைய முகம் அதுல தெரியுது. அப்ப அவர் யோசிச்சாரு, அம்மா சொன்னது கரெக்டு தான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தங்களுக்கு உபசரிக்கிறது அப்படின்னா 1 நாள் 2 நாள், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். ஆனா அந்த அம்மா பாருங்க, எத்தனை நாட்கள் உபசரிக்கிறாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் அந்த ஊழியக்காரர் வர்றாரோ அப்பப்பெல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை கொடுத்து, அங்க அவங்களை நேசிக்கிறதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அங்க கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பெண்ணிடத்தில் காணப்பட்ட 2வது குணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வாசியுங்கள் 9ஆம் வசனம். இங்க வாசிக்கிறோம், இந்த பெண் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க. ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வாசிக்கிறோம், அந்த பெண் சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான். இங்க நான் பதிவு பண்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண் அறிந்திருந்தார்கள், இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு பரிசுத்தர். இன்னைக்கு அநேக பெண்கள் இங்க கூடி இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வருகிற நபர் என்ன நோக்கத்திலே வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத 3வது நபர் வீட்டுக்குள்ள நுழையிறது தான். இந்த பெண் ஒவ்வொரு முறையும் இந்த எலிசா தீர்க்கதரிசியை அழைத்து உணவு கொடுக்கிறார்கள். இவரும் வர்றாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, கிளம்பி போயிடுறாரு. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இவருடைய நடை, உடை, பாவனைகளை அறிந்து கொண்ட அந்த பெண் சொல்றாங்க, இவர் ஒரு பரிசுத்தவான். என்னிடத்திலே வருகிறவர்கள், என்னிடத்திலே பேசுகிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார்கள் என்பதை இந்த பெண் அறிந்து வைத்திருந்தாள். ஒவ்வொரு பெண்ணும் இதை சரியா நேர்த்தியாய் கையாளுவாளானால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு அநேகருக்கு அந்த ஞானம் இல்லாததுனால தான், அந்த பையனா ரொம்ப நல்ல பையன் நினைச்சனே, அவனா இப்படி பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெண்களாகிய நாம் ஞானமாய் செயல்படவில்லை. யார் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வீட்டிற்கு வர்றாங்க, யார் எந்த நோக்கத்திற்காக என்னிடத்திலே பழகுகிறார்கள் என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது திருமணம் ஆனவங்கனாலும் சரி, திருமணம் ஆகாதவங்கனாலும் சரி, இந்த கடைசி காலத்தில் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் சுற்றி திரிகிறான். அநேக இடங்கள்ல, அநேக விதங்கள்ல சாத்தான் எப்படி நுழைவான் தெரியுமா? எனக்கு நன்றாய் தெரியும். எனக்கு நன்றாய் தெரிந்த ஒரு குடும்பத்தில் சாத்தா எப்படி தெரியுமா? கிறிஸ்தவங்க வீட்டில் வந்து சாத்தா வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டுலாம் வரமாட்டான். நீட்டாக என்ன செய்வான்? இந்த பைபிளை தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வந்து, அக்கா அக்கா இதில் ஒரு டவுட் இருக்குது, இதை மட்டும் சொல்லி கொடுங்க. இப்படி தான் சாத்தான் வருவான். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒருத்தர் வந்து பேசுகிறார்னா என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வாலிப பையன் இருக்கிறான். வாலிப பையன் வந்து பக்கத்தில் இருக்க எதிர்பாலினர் வாலிப பெண்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். ஏதோ ஒரு காரியம் பேசணும்னு நினைக்கிறான். முதல்ல எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுவான்? சிஸ்டர் மணி எத்தனை? இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் வந்து அந்த மணியை பார்த்து மிகப்பெரிய கலெக்டர் வேலைக்கு போக போகிறது கிடையாது. ஆனால் அங்கே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த பெண்ணிடத்திலே அவன் பழகுகிறான். என்னிடத்திலே பேசுகிறவர்கள், என்னுடைய வீட்டிற்கு வருகிறவர்கள் எந்த நோக்கத்திற்காக வருகிறார்கள் என்பதிலே பெண்களாகிய நாம் மிக 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 கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேக குடும்பங்கள் அழிந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தானே, அவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க, இவங்க தானே, இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்கன்ற நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால தான் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுறதை நான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெண்கள், அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஒருவர் என்னிடத்திலே பேசுவாரானால் என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாய் திருமணம் ஆகாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நாம் இந்த விஷயத்தை என்ன செய்யணும்? ரொம்ப 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 கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ தூரத்தில் இருந்தால் சாத்தான் வரமாட்டான். நம்ம கிட்டத்தில், நம்ம நெருங்கி பழகிறவங்க மூலியமாக தான் என்ன செய்வான்? சாத்தான் கிரியை செய்வான். நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? இந்த பெண் பார்க்கிறோம், அந்த ஊழியரை பார்த்து சொல்றாங்க, அவருடைய நடவடிக்கையை பார்த்து சொல்றாங்க, இவர் ஒரு பரிசுத்தவான். நம்மால் அப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? ஒரு நபர் எந்த நோக்கத்திற்காக என்னிடத்திலே பேசுகிறார் என்பதை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? இன்னைக்கு நம்ம விஞ்ஞான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு மனிதருடைய முகத்தை பார்க்காமலே இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க? மணிக்கணக்கா, நாள் கணக்கா பேசுற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் எந்த நோக்கத்திற்காக ஒருவரோடு பழகி கொண்டிருக்கிறோம்? நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பெண்ணிடத்துல காணப்பட்ட 2வது குணம், ஒருவரை குறித்ததான நோக்கத்தை இவள் தெளிவாய் அறிந்து வைத்திருந்தாள். 3வது பார்க்கிறோம், வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒவ்வொரு முறையும் இந்த வீட்டுக்கு வர்றாரு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போறாரு. ஒரு நாள் இவர் எலிசா வந்து மேல் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏதாகிலும் உதவி செய்ய வேண்டும். அப்ப அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, அம்மா நான் ஏதாகிலும் உங்களுக்கு உதவி செய்யணுமா? அப்ப அவங்க ரொம்ப அழகாய் சொல்றாங்க. வாசிக்கிறோம் 13 அந்த பின்பகுதியில், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். நல்லா தியானிச்சு பாருங்க, இந்த அம்மா சுகமாய் குடியிருந்தாங்களா? நான் முதல்ல என்ன சொன்னேன்? இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. நம்ம கிட்ட யாராவது ஒரு ஆள் வந்து இந்த வார்த்தையை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவங்க செத்தாங்க.
உட்காருங்க உட்காருங்க, நீங்க தான் என்கிட்ட வந்து முதல்ல இப்படி கேட்டிருக்கீங்க, எனக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அங்க போனேன், அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இருக்க எல்லா கதையும் என்ன செஞ்சிடறோம், ஒப்பிச்சிடுறோம். ஆனா அந்த பெண் பாருங்க, ஒரு ஊழியக்காரர் கேட்கிறார், நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யணுமாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ரொம்ப அழகாய் பதில் சொல்றாங்க, இல்லையா, நான் ரொம்ப சுகமா இருக்கிறேன், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஒரு ஞானமுள்ள பெண் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படித்தான் நடந்து கொள்ளுவாங்க. தன்னிடத்துல உள்ள குறைகளை, தன்னிடத்துல உள்ள தேவைகளை என்ன செய்ய மாட்டாங்க, மற்றவர்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மிகவும் ஞானமாய் செயல்படுறாங்க பாருங்களேன். நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன்யா. இவங்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய குறைகளை நான் யார்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்ட்ட தான் சொல்லணும். உலக மனிதர்கள்ட்ட என்னுடைய குறைய சொல்றதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத இந்த பெண் அறிந்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அநேக பெண்களாய் கூடி இருக்கிற நாம் நம்முடைய நம்முடைய நம்மிடத்திலே வந்து நம்முடைய குறைகளை கேட்கிற மனிதர்களிடத்தில் நாம் எப்படி பேசுகிறோம், நாம் ஞானமாய் பேசுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க தேவன் அழைக்கிறார். 3 காரியங்கள் பார்த்தோம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்து. முதலாவது காரியம், ஊழியத்தையும் ஊழியர்களையும் இந்த பெண் அதிகமாக நேசித்தாள். 2வது காரியம், தன்னிடத்திலே ஒருவர் பழகுவாரானால் எந்த நோக்கத்திற்காக அவர் பழகுகிறார் என்பதை சரியாய் நேர்த்தியாய் இந்த பெண் அறிந்து வைத்திருந்தாள். 3வது காரியம், தன்னுடைய குறைவுகளை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தேவையை என்ன செய்யல, உலக மனிதர்களிடத்துல இந்த பெண் என்ன செய்யல, சொல்லல. பின்னாடி வாசிக்கிறோம், அந்த பெண் கேட்டோடனே அந்த பெண் போயிட்டாங்க. அப்ப அந்த எலிசா கேட்கிறாரு, தன் வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா? கேயாசி சொல்றாரு, இவங்களுக்கு அநேக நாட்களாய் குழந்தை இல்லை. அதை கேட்ட உடனே எங்க எலிசா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாரு, அடுத்த 1 வருடத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்க வாசிக்கிறோம், ஒரு பெண் ஞானமாய் செயல்பட்டதின் நிமித்தமாக அநேக நாட்களாக இழந்த ஆசீர்வாதத்தை அந்த பெண் பெற்றுக்கொண்டார். இந்த பெண்கிட்ட காணப்பட்ட குணம் என்னது? முதலாவது குணம், ஊழியர்களையும் ஊழியத்தையும் நேசித்த ஒரு மனுஷியாய் காணப்பட்டார்கள். அடுத்து வாசிக்கிறோம், ஒருவர் என்னிடத்திலே பழகும் பொழுது எந்த நோக்கத்திற்காக பழகுகிறார்கள் என்பதை இந்த பெண் அறிந்து வைத்திருந்தாள். 3வது காரியம், தன்னுடைய தேவையை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய குறையை என்ன செய்யல, உலக மனிதர்களிடத்திலே அவள் சொல்லவில்லை. அதனால பார்க்கிறோம், அநேக நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அவள் விரும்பின ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அழகான கற்பத்தின் கனியை ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். நாமும் கூட இந்த சூனேம் ஒரு பெண்ணை போல ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் பொழுது, முதல்ல வாசித்தோம் நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நாமும் இந்த சூனேம் ஒரு பெண்ணை போல ஞானமாய் செயல்படும் பொழுது நம்முடைய வீட்டை நம்மால் கட்ட முடியும். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.